மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பன்னீர் கிரேவி பண்ண போறோம். பன்னீர் கிரேவி பண்ண போறோம். அது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும், ஆனா வந்து என்னோட ஸ்டைல்லையும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு பேனில் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். பட்டரில் சேர்த்துடலாம். பட்டரை போட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்க பட்டையில் ஏலக்காய், கிராம்பு அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் இங்கே வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ண போகிறோம். அதாவது பேஸ்ட்டுனா ரொம்ப நைஸாக, ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இல்லை, லைட்டாக கொஞ்சம் திப்பியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ நம்ம இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். ஸோ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதோட சேர்த்து நம்ம வந்து இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கினோன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டும் அதோட பச்சை ஸ்மெல்லும் நமக்கு நல்லா கம்மியாயிடும். இது வதங்கிட்டு இருக்கும் போது நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம், ஈக்குவல் அளவுக்கு. அது வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளியும் நம்ம வந்து அரைச்சி தான் இன்றைக்கி போட போகிறோம். போட்ட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம போட்ட மசாலா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம கிரேவி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் பன்னீர் இருக்கும், க்யூப்ஸு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கிரேவி எவ்வளோ தண்ணி வேணுமோ, தக்காளி அரைச்ச தண்ணி நான் இங்கே கலந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பன்னீரோட மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணியும் போடலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக பன்னீரை வந்து கிரேவிலே போட்டு குக் பண்ணுறேன். நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம
ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இப்போ திருப்பி ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஸோ நம்மளோட பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you. I am always eating food, garlic bread and tomato soup. How about a plate of steak stew? I'll try a baked fruit, maybe I'll add mayonnaise too. Everything is better with